இப்போ முன்னாடியெல்லாம் நாங்கள் அப்பா காலத்தில் வந்து 10 ஏக்கர் தான் விவசாயம் பண்ணோம். இப்போ 50 ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம். நாங்கள் இப்போ எல்லாமே அட்வான்டேஜில் மிஷினரிங்கில் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரியா நான் அந்த படித்ததுனால அதை வச்சு டெக்னாலஜி படி யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து கவர்மெண்டே 75% சப்சிடி கொடுக்குது. நாங்கள் 25% தான் எங்களோட முதல் கட்டுறோம். கிருஷி ஜாகரன் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தாமராக்கி சவுத்துல வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவர் இன்டகிரேட் ஃபார்மிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் என்ன? என் பேர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில். ஊர் வந்து தாமராக்கி சவுத், டிஸ்ட்ரிக்ட் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே. சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு விவசாயத்துக்குள்ள வரணுங்கிற ஒரு ஆர்வம் எதனால வந்து? ஃபேமிலி வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான். அப்பா காலத்துல இருந்து ஃபார்மிங். நீங்க என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க இப்ப எல்லாமே அட்வான்டேஜ்ல மிஷினரிங்ல எல்லாமே யூஸ் பண்ற மாதிரியா நான் அந்த படிச்சதுனால அதை வச்சு டெக்னாலஜி படி யூஸ் பண்ணுவோம். ஆள் கம்மியா, லேபர் கம்மியா குறைச்சு நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி பண்ணியிருக்கோம். ட்ரோன்ல மருந்து அடிக்கிறோம். எல்லாமே மிஷினரிங் தான், எல்லாமே ஒர்க் எல்லாம் பண்ணுது. இப்போ முன்னாடியெல்லாம் நாங்க அப்பா காலத்துல வந்து 10 ஏக்கர் தான் விவசாயம் பண்ணோம். இப்போ 50 ஏக்கர் விவசாயம் பண்றோம். 50 ஏக்கர்ல என்ன மாதிரி பயிர் எல்லாம் போட்டுட்டு வரீங்க? 50 ஏக்கருமே மரவள்ளி போட்டிருக்கு. எல்லாமே ஒவ்வொரு அப்புறத்தே நமக்கு வந்து சேல்ஸ் பண்றதுக்கு, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எல்லாமே நம்ம ஒரே இடத்துல இருந்து நம்ம எங்க இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். கொஞ்சமா இருந்தா நம்ம வந்து பண்ண முடியாது எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு. இப்போ இந்தியால எல்லா ஸ்டேட் ஏரியும் நாங்க எக்ஸ்போர்ட் பண்றோம். கொஞ்சமா இருந்தா அது நம்ம இங்க லோக்கல்ல மட்டும் தான் பண்ண முடியாது. அது மார்க்கெட்டிங் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதனால எல்லாமே பயிரும் அதே மாதிரி ஒரே பயிரும் கண்டினியூவா போட மாட்டோம். ஒரு இயருக்கு ஒன் பயிர் தான் போயிடும். மாற்று பயிர் வேற மாற்றம் போடுவோம். மாற்று பயிர்ல என்னெல்லாம் போடுறீங்க? மாற்று மிளகாய் ஒன் டைம் போடுவோம், சில்லி ஒன் டைம் போடுவோம், டொமேட்டோ ஒன் டைம், அடுத்து பூசணி, சக்கரை பூசணின்னு சொல்லுவோம், அது பொங்கல் சீசன்ல போடுவோம். அடுத்து சுகர் கேன் போடுவோம். தண்ணி மழை கொஞ்சம் ரெயின் கூட இருந்துச்சுன்னா சுகர் கேன் போடுவோம் 1 இயர். எல்லாமே மாற்று விவசாயம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வறண்ட பூமி அந்த மாதிரி சொல்லுவாங்க. வானம் பார்த்த பூமி எல்லாம் கிடையாது. மழை எப்ப பெய்யுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ நீர் பாசனத்துக்கு நீங்க என்ன மாதிரி முறையெல்லாம் கடைபிடிக்கிறீங்க? அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்க ட்ரிப் இரிகேஷன் அட்வான்டேஜ் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. வந்து பாய்ச்சி தண்ணியா வெறும் வந்து அந்த கேணியை வச்சு 5 ஏக்கர் மட்டும் தான் பாய்ச்ச முடியும். இப்போ நாங்க அதே இது 100 ஏக்கர் பாய்ச்சலாம். கேணி மீன்ஸ் அந்த கிணறு ஒரே ஓபன் வெல், ஒரே ஒரு இதா இருக்கு. ஓபன் வெல் ஒரே ஒன்று. ஓகே. அதை வச்சு எத்தனை ஏக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 50 ஏக்கர் பாயுது. அதே வச்சு ட்ரிப் இரிகேஷன் அட்வான்டேஜ்ல பாயுது. இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ இதுல முதலீடு செலவு ரொம்ப அதிகமா இருக்குமா? இதுல வந்து கவர்மெண்டே 75% சப்சிடி கொடுக்குது. நாங்க 25% தான் எங்களோட முதல் கட்டுறோம். அது 7 இயர்ஸ் ஒன்ஸ் கவர்மெண்ட் திரும்பி நம்ம புதுசு வாங்கிக்கலாம். இப்ப நீங்க விவசாயம் தாண்டி வேற என்ன மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற பவுல்ட்ரி ஃபார்ம் இருக்கு. 14,000 கோழி குஞ்சு இருக்கு பவுல்ட்ரியில. அடுத்து ஃபிஷ் ஃபார்மிங் இருக்கு. அது ஒரு 8,000 குஞ்சு இருக்கு. நீங்க பவுல்ட்ரி சொன்னீங்க, அதுல வந்து என்ன மாதிரி கோழி ரகம் எல்லாம் இருக்கு? இது கோயில்ல வந்து நம்ம ஒன்லி பிராய்லர் தான் வளர்க்குறோம். பிராய்லர் வளர்த்து எல்லாமே அவங்க கம்பெனி கொடுத்துருவாங்க. தீவனம், குஞ்சு, ஃபீடு எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜ், தண்ணி பிளஸ் செட்டு, இது மட்டும் மெயின்டைன் பண்ணி நம்ம கிலோவுக்கு இவ்வளவு குறைஞ்சபட்சம் 650 கொடுப்பாங்க. நம்ம கூனால 12 ரூபா நல்லா வளர்த்து கொடுத்தா கிலோவுக்கு 12 ரூபா எழுதி கொடுக்குறாங்க. ஃபிஷ் வந்து நாங்க ஓன இங்க நாட்டு விரா மீன் தான் வளர்க்குறோம். அது கிலோ 600 எழுதி போகுது நம்ம நல்லா வளர்த்து. சோ நீங்க முழுக்க பண்ற பாத்தீங்கன்னா ஒரு இன்டகிரேட் ஃபார்மிங் மெத்தட்ல தான் பண்றீங்க. விவசாய கழிவுகள் இதெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது விவசாய பயிர் வெஜிடபிள் கழிவெல்லாம் எல்லாமே மீனுக்கு போட்டுருவோம். அடுத்து கோழியோட கழிவு பூராமே வந்து ஃபார்மிங்க்கு கீழே உரமா போட்டுருவோம். ஓகே. அப்ப நீங்க வந்து இதுல வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாம ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தட்ல தான் பண்றீங்களா? 90% ஆர்கானிக் தான் பண்றோம். 10% ஃபெர்டிலைசர் போட்டாதான் வருது. 100% ஆர்கானிக் போட்டா நம்ம சம்பாதிக்க முடியாது. ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி சொன்னீங்க. நாங்க நிறைய விவசாயிகிட்ட கேட்கும்போது அவங்க பெருசா சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா கூலி ஆட்கள் பற்றாக்குறை நிறைய இருக்கு, அதனால எங்களால கட்டுப்படி பண்ண முடியல அப்படின்ட்டு. நீங்க ஆட்டோமேஷன் போனதுக்கு அதுவும் மெயின் ரீசன் சொல்லலாம். ஆட்டோமேஷன் அதுக்கானே போனது. ஆள் பற்றாக்குறை, அதே மாதிரியா அமௌண்ட்டும் ஜாஸ்தியா வருது. இது மிஷினரினா எல்லாமே நம்மளே எல்லாம் மெயின்டைன் பண்ணிடுறோம். ஓகே. இதுல மிஷினரிங்கிறப்போ அது என்ன மாதிரி மெத்தட்? நடவு முறையில இருந்து எல்லாமே மிஷினரி தானா? நடவு மட்டும் தான் ஆள் பண்றாங்க, மத்த எல்லாமே மிஷினரி தான் பண்றது. இப்ப நீங்க மார்க்கெட்டிங் வந்து இதுக்கு சொன்னீங்க, நாங்களே எக்ஸ்போர்ட் பண்றோம் அந்த மாதிரி. நீங்களே தனியா வெப்சைட் அந்த மாதிரி எல்லாம் ரன் பண்றீங்களா? வெப்சைட் எல்லாம் இல்ல, ஹோல்சேல் கடையே கான்டாக்ட் எல்லா ஸ்டேட்லயும் உள்ள கான்டாக்ட் இருக்கு. எங்க அவங்க கேக்குறாலும், எங்க ஒரு ரூபா கூட கேக்குறாங்க அங்க பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுறது. ஓகே. இப்ப நீங்க கோழி வளர்ப்பு இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து அவங்ககிட்ட டைரக்டா? அது அவங்களே டைரக்டா நல்லா வளர்த்து கொடுத்தா 12 ரூபா. நம்ம ரொம்ப மோசம் வளர்த்து நம்மளோட வளர்ப்புலதான் இருக்கு. அது வளர்த்தா கிலோக்கு 650. ஒரு ஸ்லாட்டுக்கு எவ்வளவு கோழி அந்த மாதிரி குஞ்சு தரது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? அதான் ஒரு குறைஞ்சது 45 டேஸ்ல புடிச்சிருவாங்க. 1 டேல 6 கொடுக்கறது 45 டேஸ். அதுக்கெல்லாம் 2.5 கிலோ வந்துடும். ஓகே. அத வந்து நம்ம அதுல நம்ம அந்த கரெக்டான தீவனத்துக்கு கரெக்டான வெயிட் இருக்கணும். அப்படி வளர்த்து கொடுத்தா நமக்கு சார்ஜ் உண்டு. இப்ப மீன்ல என்ன மாதிரி மார்க்கெட்டிங் இருக்கு? மீன் வந்து நாங்க நாட்டு மீன் வளர்க்கறதுனால இந்த விரா மீன்ன்றது இயர்லி ஒன்ஸ் தான் பிடிக்க முடியும். அதுதான்
அதனால வந்து அது வந்து கிலோ 600 இறுதி போகுது. அதனால நமக்கு லாபகரமா இருக்கு அந்த மீன். அது வந்து இந்த வெஜிடபிள் கழுவி பூராமே அந்த இதில் போடுறோம். நாங்கள் எங்களோட வேஸ்டேஜ் பூராமே அந்த மீனுக்கு போட்டுருவோம். இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு அரசிடம் இருந்து ஏதாவது சலுகைகளோ இல்ல நீங்க அவங்ககிட்ட இருந்து ஏதாவது பயிற்சி ஏதாவது பெற்றிருக்கீங்களா? அரசுல இருந்து இந்த சலுகைன்னா இந்த ட்ரிப் இரிகேஷன் சலுகை மெயின், அதே மெயின் பர்பஸ் எங்களுக்கு தேவைப்படுது. அப்புறம் ஒன்று இந்த கேவிகேல இருந்து மற்ற கவர்மெண்ட் எல்லாம் ஹார்டிகல்ச்சர்ல என்ன பயிர் போட்டிருக்கோமோ ஹார்டிகல்ச்சர் இப்போ வந்து மரவள்ளி போட்டோம்னா ஹார்டிகல்ச்சர் அதுக்கு அந்த ஆர்கானிக் உரம் எதுவும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அடுத்து கரும்பு போட்டிருந்தா கரும்புக்குள்ள அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இந்த 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாமா. 5 வருஷத்துல நான் இந்த பிரச்சனையை அனுபவிச்சேன், இதுல இருந்து வெளியில வர கஷ்டப்பட்டேன், இப்போ வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? இப்ப 50 ஏக்கர் போடுறோம், அதனால என்ன பிரச்சனை ஆகுது, இந்த ரேட்டு குறைஞ்சுன்னா 50 ஏக்கரோட பயிருமே ரேட்டு குறைஞ்சிருது. அதனால அந்த வந்து இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஒரு இயர் எடுக்க முடியுது இல்ல. இந்த மாற்று விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் இது 5 ஏக்கர் அது 5 ஏக்கர் மாத்தி மாத்தி போடுறோம். ஆனா அது வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு செட் ஆகல. இது அந்த மார்க்கெட்டிங் குறைஞ்சுன்னா அந்த எல்லாமே குறையுது, மொத்தம் நம்மளோட அந்த 1 இயர் இன்கமே குறையுது. அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க போக்கஸ்ங்கிறது மரவள்ளி கிழங்கு அப்படிதான் சொன்னீங்க. மரவள்ளி கிழங்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அதிக அளவு யூஸ் பண்றது அப்படின்னு கிடையாது. சோ இது வந்து எக்ஸ்போர்ட்ங்கிறப்ப என்ன மாதிரி மாநிலங்களுக்கு எல்லாம் இது பண்றீங்க? மெயினா வந்து இங்க பக்கத்துல கேரளாக்கு போகுது. கேரளாக்கு தான் மெயினா போகுது. அவங்க வந்து எல்லாருமே சாப்பிடுறாங்க. இப்ப தமிழ்நாட்டிலயுமே தூத்துக்குடி, தென்காசி எல்லாமே அப்படியே பழகிடுச்சு, பழகிட்டு வராங்க. மரவள்ளி கிழங்கு சாகுபடியில இந்த விஷயத்த இந்த தப்பு பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற விஷயம் என்ன ஏதாவது இருக்கா? மரவள்ளிக்கா சார், மரவள்ளிக்கு வந்து தண்ணி அதிகமாவே நிக்க கூடாது, தேங்க கூடாது. தண்ணி தேங்கினாவே அது வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதுக்கான அறுவடை காலம் எவ்வளவு நாட்கள்? இப்ப நம்ம எல்லாமே போட்டுக்கிறது பூராமே சாப்பிடுற கிழங்கு மட்டும்தான். எல்லாமே 8 to 9 months. இந்த இது ஃபாரின் எக்ஸ்போர்ட் சபர்சி பண்றாங்களா, அது ஃபேக்டரிக்கு போறது வந்து 12 months. இதுல வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களா இல்ல சம்திங் ஏதாவது ஐடியா? வேல்யூ ஆர்டர் எல்லாம் போய் அங்க கேரளா எல்லாம் போய் பார்த்தேன், சிடிசிஆர்ஐல பார்த்துட்டு எல்லாம் வந்திருக்கு. ஆனா அதுக்கு நான் அடுத்த நடவடிக்கை எடுக்கல. இப்போ உங்களோட ஃபியூச்சர் தாட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கோல்ஸ் ஏதாவது பண்ணணும்னு விஷயங்கள் இருக்கா? ஆமாங்க, சிவகங்கை மாவட்டமே வறட்சியான மாவட்டம். இது மரவள்ளி கண்டிப்பா வந்து வறட்சி தான் தேவை. கம்பல்சரி வந்து தண்ணி அதிகமா தேவையில்லை, பற்றாக்குறை தண்ணியிலே வந்து இதை வளர்ச்சிடலாம். அதனால இதே நம்ம அந்த மரவள்ளி ஃபேக்டரி போட்டு சவரிசி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இப்ப நீங்க இவ்வளவு வருஷம் இருக்கீங்க, 5 வருஷமா இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை வேற இருக்கு உங்களுக்கு. அரசிடம் இருந்து எனக்கு இந்த ஒரு கோரிக்கை இருக்கு, இந்த கோரிக்கை அரசு பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? இந்த அரசு வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து 5 years தான் உழைக்குது. 7 years இருக்கிறத இன்னும் ஒரு 2 years கம்மி பண்ணி மானியம் 5 years ஒன்ஸ் கொடுக்கு. ஓகே, அப்ப இப்போ வந்து 5 years மட்டும் தான். 7 years கொடுக்குறாங்க. அது 5 years வருது. ஓகே, 5 years தான் வருதுன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம அடுத்த இது போடணும்னா நம்மளோட இது கை காசு போட்டு வாங்குறப்பல ஒரு தடவை தான் மானியம் அந்த மாதிரி விஷயம். ஆமா, 7 years ஒன்ஸ் தான். 7 years ஒன்ஸ் தான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம். ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது, அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது. அது வந்து கரெக்டா ப்ராப்பரா கொடுக்க மாட்டாங்க, அந்த கட்சிக்காரங்க பார்த்து அப்படிதான் கொடுக்குறாங்க மானியமே. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அது அப்படியே டைரக்டா எல்லாத்துக்குமே கைவனா கொடுக்குறாங்க. நீங்க விவசாயத்துல சொன்னீங்க, அதுக்கப்புறம் கால்நடையில கோழி வளர்ப்பு சொன்னீங்க, வேற ஏதாவது வளர்க்குறீங்களா? ஆடு வளர்க்குறோம், செம்மறி ஆடு சிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் ஒரு 200 ஆடு வளர்க்குறோம். ஓகே, அதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி எல்லாம் இருக்கு? அது மார்க்கெட்டிங் வந்து அது ரொம்ப ஸ்பீடா இருக்கு. அது எப்படின்னா அந்த சின்ன குட்டியை தான் அந்த பிரியாணிக்கு வந்து விரும்பி வாங்குறாங்க, முஸ்லிம்ஸ் அதிகமா வாங்குறாங்க. எங்க பக்கத்துல வந்து நம்ம ராம்நாட் இருக்கு, அங்க முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப அதிகமா விரும்பி வாங்குறாங்க. பர்ச்சேஸ் வந்து அது டிமாண்டாத்தே இருக்கு. ஓகே, இதுக்கான பிரீடிங் எல்லாம் இங்கேயே பண்றீங்களா இல்ல வெளியில இருந்து குட்டிகளை மட்டும் வாங்கி வளர்க்குறது? பிரீடிங் எல்லாம் எங்கிட்ட 200 தாயாடு எங்கிட்ட இருக்கு. 200 தாயாடு இங்க. இது நீங்க ராமநாதபுரம் தாண்டி மார்க்கெட்டிங் வேற மாவட்டத்துல ஏதாவது போகுதா? வேற இங்கே எங்களுக்கு டிமாண்ட்லயே வாங்குறாங்க. அதனால எங்களுக்கு ஈஸியா தெரியுது. போட்ட குட்டி 3 month குட்டியவே 5000 வாங்குறாங்க. அதனால அது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. அதுல பராமரிப்பு விஷயங்கள்ல எது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? அது பராமரிப்பு வந்து அது வந்து நம்ம ஃபீல்டுல இருக்கனால எங்களோட இந்த மரக்கண்டு அந்த செம்மறியாடுன்றது வந்து மரக்கண்டு அதிகமா சாப்பிடாது, புல் வகைகளை மட்டும் தான் சாப்பிடும். அதனால நம்ம வயலுக்கு ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஓகே, அதுக்கு மேய்ச்சலுக்குன்னு சொல்லி வெளியில ஓப்பன்ல போய் தான் வரும். அடுத்து இயர்லி 3 தடுப்பூசி கம்பல்சரி போட்டுரும். ஓகே, வெட்டினரி டாக்டர் வந்து போட்டுருவாங்க. அதுக்கான தீவன முறைகள் என்ன மாதிரி? தீவன முறையை வந்து அதுக்கு வந்து சோளம், மக்கா சோளம் கொடுக்குறோம். அடுத்து வந்து எங்களோட மரவள்ளி அந்த வேஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த வேஸ்ட் வந்து நாங்க காய போட்டு அரைச்சு மாவாக்கி அது தண்ணியில போடுவோம். அதுல வந்து பால் சத்து அதிகமா இருக்கும். அந்த குட்டி போட்ட ஆட்டுக்கு பூராமே அந்த தண்ணி கொடுக்கும். அடுத்து அதோட வேஸ்ட் இந்த ஃபார்மிங் யூஸ் பண்ணிக்கிறோம். போட்டோட வேஸ்ட் இது இயற்கை ஃபார்மிங், அந்த ஆட்டுக்கு புழுக்கு இந்த மாதிரி. ஆமா, அதெல்லாம் எப்படி நீங்க வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி அது பண்றீங்களா இல்ல டைரக்டா இது மட்டும் தூர மாதிரி அந்த மாதிரி இதை பண்றீங்களா?
அது இந்த கோழி குப்பை, ம். அடுத்து இந்த கரும்பு சக்கை 3 மிக்ஸ் பண்ணி போடுவோம். 3 மிக்ஸ் பண்ணி. ஆமா. இவ்வளவு விவசாயம் ஒரு பக்கம் பொலிட்ரி, இன்னொரு பக்கம் ஃபிஷிங் இதெல்லாம் பண்றீங்க. உங்களோட வருமானம் எதுல அதிகமா வருது, எதுல கம்மியா வருது? இந்த பவுல்ட்ரி ஃபிஷிங் எல்லாம் வந்து நம்மளோட அந்த பவுல்ட்ரி வந்து மெயினா வந்து நமக்கு அந்த எரு கண்டிப்பா தேவைனானதே அதை மெயின்டைன் பண்றது. ஓகே ஓகே. நம்ம அடுத்த ஆள்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அந்த வேஸ்ட் நம்ம அப்படியே கண்டினியூஸா நம்ம ஃபார்மிங் யூஸ் பண்றதுக்காண்டி வேண்டுது. அடுத்து இது வெஜிடபிள் வேஸ்ட் யூஸ் பண்றதுனால அதை ஃபிஷிங் பண்றது. மெயினா வந்து ஃபார்மிங் தான் பண்றோம். மரவள்ளி பயிர் மட்டும் தான் மெயினா. மரவள்ளி தான் உங்களோட மெயின் ஃபோக்கஸ். அந்த மெயின் ஃபோக்கஸ் இது. அதுல உள்ள வேஸ்டேஜ் அதுக்கு போறது, அது உள்ள வேஸ்டேஜ் இதுல எடுத்துக்கிறது. இப்ப நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு உள்ளுக்குள்ள விவசாயத்துக்குள்ள வந்திருக்கீங்க. இல்ல உங்களை மாதிரியும் இன்னொரு இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்குள்ள வரணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க அவங்களுக்கு சொல்ற அறிவுரைகள் இல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை உங்க தரப்புல இருந்து என்னவா இருக்கும்? இப்ப அதான குறைஞ்ச தண்ணியில நிறைய விவசாயம் பண்ணலாம். அந்த ட்ரிப் இரிகேஷன்ல அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. இவ்வளவு நேரம் சிவகங்கை மாவட்டத்துல வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் இன்டகிரேட் ஃபார்மிங் மெத்தட்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை விலாவரியா சொன்னாங்க. அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும் சரி, இனி ஃபியூச்சர்ல அவங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களா இருக்கட்டும் சரி, அது எல்லாமே நடைபெறுவதற்கு கிருஷிஜான் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சரி.